7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே 1. ஒரு பீஸ் தேங்காய் வச்சு 2 பேருக்கு சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கைப்பிடி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி. மீடியம் ஃப்ளேம்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஒச்சக்கல்ல, ஒரு பீஸ் தேங்காய், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து கழுவி பவுல்ல சேர்த்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்தா சுவையான சட்னி ரெடி. சுட சுட இட்லி கூட சாப்பிட்டா அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே 2. தக்காளி பூண்டு சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 மீடியம் சைஸ் தக்காளி முழுசா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 5 to 7 நிமிஷம் நல்ல தோல் சுருங்கி வாசம் வர வரையும் வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 200 கிராம் கப்பு ஃபுல்லா தோல் உரித்து பூண்டு சேர்த்து நல்ல கலர் மாறி பூண்டு பொரிஞ்சு வர வரையும் வதக்கி 10 to 12 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் புளி சேர்த்து லைட்டா வதக்கி ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பா அரைச்சி 1/2 கப் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அதோட நம்ம வதக்கின தக்காளியும் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. கொஞ்சமா ஜார்ல தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில சேர்த்து கலந்தா சுவையான சட்னி ரெடி. சுட சுட இட்லி கூட அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. 7 நாள் 7 விதமான சட்னி சீரிஸ்ல இன்னைக்கு டே 3 வேர்க்கடலை சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் வேர்க்கடலை 100 கிராம் இருக்கும், 10 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்து வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு செவக்கிற வரையும் வறுத்து ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. அதோட 15 பீஸ் தேங்காய், சின்ன சைஸ் புளி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்தா நம்ம ரெசிபி ரெடி. சுட சுட இட்லி கூட அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7 நாள் 7 விதமான சட்னி சீரிஸ்ல இன்னைக்கு டே 4 உளுந்து சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் உளுந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல உளுந்து நல்லா செவந்து வாசம் வர வரையும் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 7 பல் பூண்டு, 8 காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டா கலர் மாற வரையும் வதக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து தக்காளி லைட்டா மேஷ் ஆகிற வரையும் வதக்கி சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து கழுவி சட்னியில சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்து கலந்து விடுங்க. அவ்வளவுதான், சுவையான உளுந்து சட்னி ரெடி. இட்லி, தோசை, பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே 5 தக்காளி சட்னி கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் லைட்டா கலர் மாற வரையும் வதக்கி 5 பெரிய சைஸ் தக்காளி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 இன்ச் இஞ்சி, சின்ன சைஸ் புளி சேர்த்து தக்காளி மேஷ் ஆகிற வரையும் வதக்கி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச தக்காளி 1/2 கப் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சா நம்ம சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல் கூட சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே 6 சௌச்சௌ சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டா சிவக்கிற வரையும் வறுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி நம்ம கட் பண்ண சௌச்சௌ சின்ன சைஸ் புளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டு மூடி வச்சு 5 to 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திறந்தா சௌச்சௌ நல்லா வெந்திருக்கும். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சுவையான சட்னி ரெடி. இது இட்லி, தோசை கூட அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே 7 பச்சை பயிறு சட்னி செய்யலாமா? இது செய்ய ஒரு கடாயில 1/4 கப் பச்சை பயிறு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா செவந்து வாசம் வர வரையும் வதக்கிக்கோங்க. இதான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. வதக்குனது மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 5 பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா கலர் மாற வரையும் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 8 to 10 பீஸ் தேங்காய், சின்ன சைஸ் புளி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சி தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கழுவி சட்னியில சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம சட்னியில சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுவையான சட்னி இட்லி, தோசை கூட சாப்பிட்டா அருமையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.